கோடாய்க்கு இந்த பாட்டு படிச்சாக்கி உங்களை வேற பாட்டு தானடா படிக்க சொன்னேன். சாமி வருது சாமி வருது வழி விடுங்கடான்னு தான் பாட சொன்னேன். ராசாத்தி ஒன்னப்பு கருவா காட்டு மசுராட்சி. ஹலோ தம்பி, நீ நக்கினது போதும், அங்கிட்டு பாப்பா. தம்பி நக்கிறார். சொல்றத கேட்கறியா? உனக்கு எலும்புச்சம்பளாக்கவா? டைட். இந்த கேமரா ஃபோக்கஸ் ஓகேவா? டைட் வைங்க, கொஞ்சம் டைட் வை. அப்புறம் ஆள் வந்தோடனே அந்த கொஞ்சம் ஜூம். மருது வாடா. இந்த கேமரா இது மைக் இங்கிறது. ஏன் வீட்டுக்கு எடுத்து போயிருவேன். ஹலோ, உன் வேலை ஏதாவது பார்த்துருப்பா முன்ட்ட. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நான் பரம்பரை கூடாங்க சொன்னா வாக்கு பலிக்கும் போயிருது. அது யாருன்னு விழா கமிட்டி என்னப்பா அவரை போச்சுருப்பா. முத பந்தலந்து அப்படித்தான் இது பண்ணிருக்க. கருப்புசாமி ஆரம்போது என்ன சொன்னா மாடு வருதுன்னு இருக்க. வெட்டி விட அவனை. போ தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா பெரிய பாரு வீரன். விழா கமிட்டி அவர் இது பண்ணுங்கப்பா. ஆதி ஒரு காலத்தில் எங்க ஐயாக்க வாழ்ந்த பூமி இல்லை. ரோஜத்துக்கும் வீரத்துக்கும் பஞ்சமில்லாத நாடு என் சோழ வளநாடு. சொத்துக்கு பஞ்சமில்லா தமிழ்நாடு. என் அழகு மலக்காடு. என் பாட்டையும் படுத்து 30 அருவி மலை சோங்கடா. ஏன் தீத்தக்கர பொன்றாக்கு நம் உன் பாதம் வணங்கி உன் சிரசை தஞ்சம் என்று கிழக்கே ஈகாடு சுத்தி சீமக்கருவ விறகாய் என் கலிசேரி கம்மாயாய். எங்க கிழவே முனியாண்டிக்கு 4 மட பாசானம்மா. 4 மட பாசானா. என் முனியாண்டி எந்த மடைய துறக்க வர போற? உனக்கு சீமக்கருவ உணமறந்தேன் பஞ்சுமத்த. எங்க கலிசேரி காளி முனியே அவன் ஊருக்கு தலைவன். எங்க முனியாண்டி எங்க காளி முனியையும் கோட்டுக்கு சர்ச்சுடா. 21 வருஷமா என்னைய நாடோடா பேரு வாங்க வச்ச என் கலிசேரி காளி முனியா. நீ சொன்ன சொல்ல மாற மாட்ட. நாட்டுல எரிஞ்ச விதிய ரொம்ப குறையாது. என் மாந்தோப்பு கரையா, என் மாந்தோப்பு கருப்பையா. என் 18ஆம் படி கருப்பு கொஞ்ச நேரம் அருவா கை பிடிச்சு நீ அரும்பு குறையாம செல்வ குலத்துக்கு ஓடாடி. சத்தம் கேட்குது என்ன? அவரு நிமிந்தாலும் ஒரு மேஸ்திரி காலை மிதிக்காம ஆட சொல்றாரு இவர். எல்லாரும் யாரிச்சு போனா நாடகம் முடிஞ்சிருமா. அதுக்கு பிளான் போடுறாங்க 2 பேரும். ஆமா, தறி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. தறி மிஷின் ஓட்டுறாரு அருப்புக்கோட்டையில. என்னப்பா அந்த வீடு பூசாம கிடக்கான். கொத்தனார் வேலைக்கு போக முடியல. 600 ரூபாய் சம்பளத்துக்கு பூசுவாராம்.
அது பொம்பளை ஆளுக்கு புரியல. மூக்குத்தினா பொம்பளை ஆளு கூட வீட்டுக்கு போய் சாணி ஓடுவீங்களாம். ஏப்பா இவர் யாருப்பா? அது என்னங்க இது? என்னங்க குட்டி யானையில மாலை தொங்க போட்ட மாதிரி? என்னப்பா அமர்ந்து வச்சா தீப்பெட்டி கொடுப்பேன் உன் சொந்த சத்தான்ற கலட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவேன். அதுதான் ஊமச்சாமி சித்தர் பொறுத்தருக்கு ஒரு ஆள் வர செய்தி வழி குடிச்சாங்க. அந்த குட்டை போய் இவன் கழுத்தையும் வெட்ட போறேன். அது வேகம் நடக்க போகுது. அந்த குட்டச்சாமி வந்து சீன்ல சரியா இருக்காரு. ஐயா எச்சு தெரிக்காம சூட அமரக்கூடாது. சூட இருந்தா தாடா எரியும். வெறும் இதுல எத்தனை தடவை மத்த வைப்பிய? என்னப்பா ஸ்டாண்ட எடுத்துட்டு போவேலாம். அதே ஏன்னு ஜூம் பண்றாரு. இவர் உடம்புக்கு ஒரு ஆசா பிள்ளைட தூக்கிட்டு வர வேண்டிய எதுக்கு எடுத்ததுன்னு யாரு? எங்க சாமிய அது சூடத்தை அமத்துங்க. வா 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 வா. சான்ஸ் நான் சாகல. என்னைக்காவது ஒரு நாள் சிமெண்ட கலந்து வைக்க போறாங்க. என்னடா செய்ய போற? எங்க சாமிய வருந்தி கோடாய்க்கு மாலை போட போறேன். அந்த மரியாதை உனக்கு தெரியுதா? தெரியாம என்ன ஜாமியார்? என்ன மோத்தா விட்டாங்க ஓயா ஒரு சூடு பிடிச்சு குடிச்சா ஜாமி இறக்கலப்பா. அவன் ஜாமான பத்தி கவலைப்பட்டேன். என்னடா உனக்கு பிரச்சனையா? என்னது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கியா? வேணாம்டா, போலீஸ்காரனை போட்டு தள்ளிட்டு நீ வெளியே வாடா. எங்க திண்டுக்கல்லா? திண்டுக்கல் வந்து வாடிப்பேட்டி பஸ் ஏறா. வாடிப்பேட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாலே என் குரல் கேட்கும்டா. அங்க ஒரு இத்த குதிமை என் குரல் கேட்கும்டா. என்ன அதான் அது கரெக்டா தானே? இத்த குதிமை எங்சிலே தானே எத்து. வாடிப்பேட்டி வந்துட்டியா? வட ஏத்துக்கடா மயனே. நான் மாலை கேட்டேன்னா இப்ப என்ன நடந்துங்கன்னா உங்களுக்கு கருப்பு தத்துரமா இருந்துச்சுங்க. அது எதுக்கு இங்க வந்தியா? எந்த ஊரோட நோத்தாவடி ஜாமி இப்படி இறங்கி மாலை ஆக்குமாடா? இன்னைக்கு அதுவும் போட்டு போட்டேன். நேற்று வெறும் நேரத்தையும் போட்டேன். எந்த ஊர் நீங்க? அருந்தாங்க பக்கம். நாங்க இழுத்தடிச்சாம்பட்டி. இழுத்து அடிச்சுட்டாலும் செவரு சாஞ்சு தானே நிக்க. விருச விட்டுரும் அப்படியே. நாங்க சுண்ணாம்பு காடே பரிதேசம் ரோடெல்லாம் வண்டி ஓடும். வேகத்தடையும் இருக்கும். ரோட்ல வேகத்தடை இருக்குமா இருக்காது? ஓயாயின்னு சொல்லக்கூடாது. டென்ஷன் பிடிச்சாது கொண்டே விடுவேன். தம்பி ரெண்டு அறை கூட ஒரு அறையை சொல்லுங்க. என்னைய இவர் உடம்புக்கு போல கோபம் ஆகாது. அதானே என்னால சீர்நிக்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் என்னமோ 12 கொலை வந்த மாதிரி தான் மயிர். ஓடாங்க சொல்லு, கவனமா கேளுடா. ஊட கூட பேசாது.
பெரிய கூடாங்கி நல்லதுக்கு தானே சொல்றாரு நம்மளுக்கு. படுத்தா உறக்கமல்லே. ஏன் வரமாட்டேங்குது? ஆமா, குண்டில மூலம், அதனால வரமாட்டேங்குது. வள்ளி வேதனை இல்ல, வரமாட்டேங்குது. ஆயில் மட்டும் நல்ல ஆயில் மட்டும் தர மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கு ஆயில் மட்டும். எங்க மீசதான வரிய சொன்னி கண்மையில விழுந்து எட்டாத்த பாடுபடுத்துறிய உங்களோட. பாய் விழுச்சா தூக்கம் வரலாம் பாய். ஆமா, என் பொண்டாட்டி வந்து பக்கத்துல படுக்க மாட்டேங்கிறா, அதனால தூக்கம் வர மாட்டேங்குது. ஏலே உங்களுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அது என்ன உடுக்கு சாமி? மர உடுக்கு. நம்மகிட்ட ஒரு கரு இருக்கு, அடிக்கிறீங்களா? அது வேணாம், உங்க சத்தம் வேமா கேட்கும். என்னங்க ரிமோட் பொம்மை மாதிரி இது? என்னவையா ஆட்டா இது? நீ கொடுக்குற 2 உளுந்து அடிக்க உள்ளதே ஆட முடியும். ஃபைனான்ஸ் பிரச்சனையா? ராத்திரியானா உங்க வீடு இருட்டாகும்டா. லைட் போட்டுக்கிறோம், டியூப் லைட்டு. பகலானா வெளிச்சம் வரும், லைட் அமர்த்திடுவோம். மக்கா இதுதான் சொரி தவலை. அப்போ உன்னை காலையில கொண்டுருவேன். ஒரு வாத்தியாரு வீசி இருக்கு மேல சார். காலையில கருவாடு தின்ட்டேன். இல்லங்க, கமர் கட்டு வாட வந்துச்சு. காலையில உங்களுக்கு செருப்பு அடி இருக்குங்க. தீக்குளிக்க போனா சொல்ல மாட்டேன். என்ன சொன்னோம்னா நீ வெட்டுங்க. என்னாலதான் முடியல. நீ என்ன தேய் ஓயிட்டே இருக்க? ஏன் வெதர் இதெல்லாம் தூக்கிட்டு ஆட முடியல. சொல்ல மாட்டேன். விவசாயம் நெல்லும் போட்டா கரையா வெட்டுதப்பா. தண்ணி வாச்சுனா வயல் அடைக்குது. என் தருமம் செஞ்சா ஒரு வாய் பேசுதப்பா. எதுக்கும் பயப்படாத, நான் நொண்டி போய காமாடு களமாடு காக்குறேன். ஒரு பக்கத்து பேசுற மட்டும் புடுறா. உன காலி வந்து நான் ஜெயிலு போனாலும் பரவாயில்ல. என்னடா நான் தூக்கிட்டு ஆட முடியல. என்ன இன்னொரு தடவை சொல்லுவோம், நான் கொண்டுட்டே போன ஜெயிலு போயிருந்தேன். இவ்வளவு ஓவரா பேசுறான்டாவன். எங்க அப்பா அப்படி வளர்த்துட்டாருங்க. ஏன் மலக்கண்ணு, என் மாயக்கண்ணு பொன்கண்ணு, தெற்கு மரக்கதவுடா. எங்க 18ஆம் படியா தேயாத பொன் கதவு, பாக்கு மரக்கதவு. எங்க அழகு மலையாம் துதி போடும் பொன்மர கதவுப்பா. சந்தனம் பூசண கதவு, எங்க மலையாளத்து சாமி படுத்துறங்கு நித்துற கதவுடா.
பொறுமையா வாடா. என் பாவம் பாலமேட்டுல பானிபூரி கடை வச்சிருந்தேன். அவன் உங்களை ஓத்தாங்கம்மான்னு கேட்கிறேன். இந்த நிலைமை ஆயிட்டோம்னே. என்ன கேட்டேன்? உங்களை ஓத்தான்றியான். என்ன கேட்டேன்? ஓத்தான் தானே கேட்டியான். நீ போ. ஓத்தான்னு கேட்கலாமானே? போடா போடா. நோத்தான்னு கேட்கிறியானே ஓயாம. தம்பி நீ போ, உன்னை வெட்டியே விடலாம். அவன் ஒரு தடவை சொன்னேன், 7 தடவை சொல்றேன். தன் சூனியமே தனக்கு வாயில வைப்பது. நான் என்னடா சொன்னேன்? ஏன்டா சொன்னா கேள்றா. என்னடா அம்மால 300 கொடுக்குற 300 சம்பளத்துக்கு எத்தனை தடவை புடிச்சாட்ட ஆட சொல்லுவேன்? ஊர்ல சொல்லக்கூடாதுடா அதெல்லாம். சரி சரி சேர்த்தானே. என்னால அந்த தொடை 50 கிலோ இருக்கடா, தூக்கிட்டு ஆட முடியலடா. 18 படியழகா பாமர கட்டல் கங்கையில தலைமுனிகி எங்க ஆத்தா காவிரியில தன உணர்த்தி என் மடப்புறம் காளியத்தா வந்து இறங்கு ஆத்தா. அன்னாருடைய இறுதி ஊர்வலம் மாலை 6 மணிக்கு அவ வீட்டிலிருந்து பெறப்படும் என்பது. என்னங்க பாண்டிவேல் கடா மாதிரி சாஞ்சி கிடக்காரு. சொல்ல போனா அறுவடுத்து வெட்ட வர்றாங்க. இது எதுக்கு? ஆடுனால அடிப்பேன், ஆளுனால அடிப்பேன். அவன் கொடுக்குற 300 இருக்குனால ஆடிட்டு போயிடுவோம். சொல்றா டேனு இப்ப சொல்றா. உட்கார்றா. அட நம்ப நோடி. உன் வயசுக்கு வாத்தியார் எத்தனை தடவை போடாட்டுவ? அதான் சித்தப்பா என்ன பண்றது? என்ன கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு இந்த கண்டாம அவன் ஆடுறாமல. சின்ன பையன் போடா வாடான்ற அறிவு இல்லையாப்பா? ஏன் விதி? நான் என்ன அவன் அடிச்சு யாரு? அவன் எதுக்குல வந்து அடிச்ச என்னைய? அவன் தான் உன் தம்பி இந்த கடைசியில வாயில வச்சுட்டு விட்டு வாயில வச்சோம்னு சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லாம வாயில சொன்னியா அந்த 200 ரூபாய் என்ன கொடுத்துருங்க சொன்னல. நான் பார்த்து எல்லாத்தையும் கேளுங்க. சொன்னியா அவனுக்கு சம்பளம் கொடுக்காதீங்க. உனக்கு வெளியே அங்கதான் போய் வெளியே இருப்பேன். தண்ணி கிடக்கும்ல கம்மாய்க்குள்ள, அங்கதான் போய் நல்லா வயிற குசு சத்தம். உங்க குடும்பத்துக்கு நான் கதை வாடுறேன். ஏய் இதான் பொறுமையாடா. நம்ம குடும்பத்து எதிர்கால வாழ்க்கையை சொல்லிக்கிட்டு நீ மடு அங்க கூடாது. இந்த ஜாக்கில் நீ எல்லாம் வன்கொடுமை. ஊருக்கு வெளியே ஒத்த பணம் மரம் 2 பனை மரமும் இருக்கும். அதை விட்டுட்டு எங்க அம்மா சமையல் திணிக்கு விறகு. ஏய் உம்மா ஏன்டா சொல்ல ஒரு சொல்லுங்க சார். பெரிய கூடாங்கிடா. ஒத்த பண மரத்துல 6 மணிக்கு அலறுதுடா கெவலி. அது கெவலி சத்தம் இல்லப்பா. அவன் ஒத்த பண மரத்து முனியா. அவனுக்கு சேவக்கறி சூட்டானா. வெள்ளிக்கிழமை வரிமறிச்சாய் என் கண்ட சாலையில படுக்க வச்சான்டா. இவங்களுக்கு குறி சொன்னது போதுமே. காம உணர்வு தோணிருச்சு எங்களுக்கு. கொஞ்சம் அசந்து இருந்தா சொல்லி இருப்பான். கையிலே உருகிட்டு இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க இல்லையா?
ரெண்டாவது வரல போட்டுருங்க அப்பனாலும் நின்னாரு பார்த்தளக்கு இதாண்டா டைட்டில் இன்னைக்கு. நன்றி. மைக் ஏத்துறா. ரெடி எக்கோ ரெடி சார் கேமரா ஹலோ 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 காட்டுமணி போற உன்னை கவலைப்படாத காட்டுக்குழி உன்னை வழிமறிக்கும் கலங்கி நிற்காத செல்வ குலப்பேர் சொன்ன புள்ளி முதம் செல்வ குலப்பேர் சொன்ன புள்ளி முதம்